ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னிலா சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பௌர்ணமி மகா அன்னாபிஷேகம். வீட்டில் இருந்தபடியே சிவனின் அருளை பெறுவது எப்படி என்று தான் பார்க்க போகிறோம். வாழ்நாளில் ஒரு முறையாவது ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஐப்பசி பௌர்ணமி அன்று கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானின் அருளை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை தான் நாம் இப்போ அறிந்து கொள்ள போகிறோம். சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகமான அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று நடத்தப்படுவது வழக்கம். ஐப்பசி மாதம் பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணையும் சமயத்தில்தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் என்பது வழக்கம். குழந்தை இல்லாதவர்கள் இந்த அன்னத்தை சாப்பிட்டால் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் நன்னாளில் பச்சரிசியை குலைவாக வடித்து அதை சிறிது நேரம் ஆற வைத்து விட்டு பிறகு லிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தால் மூடிவிட வேண்டும். பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றையும் சிவலிங்கத்திற்கு படைக்கலாம். அதோடு 2 வில்வ இலைகளையாவது சிவனுக்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும். சிவலிங்கத்திற்கு தீப ஆராதனை காட்டி வழிபட்ட பிறகு அரை மணி நேரத்திற்கு பிறகு லிங்கத்தின் மீது இருக்கும் அன்னத்தை எடுத்து அதோடு சிறிதளவு நெய் அல்லது தயிர் கலந்து மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிடலாம். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பருக்கை அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். அதனால் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் 1 கோடி சிவலிங்கங்களை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும். அதோடு அவர்களின் தலைமுறைக்கே அன்ன தரித்திரம் ஏற்படாது. அது மட்டுமன்றி அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தாலே முக்தி கிடைக்கும் என்கிறார்கள். ஒருபோதும் வெறும் அன்னத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. வீட்டில் சிவலிங்கம் இல்லை என்றால் சிவபெருமானின் படத்திற்கு முன் இலை போட்டு சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் என படையலிட்டும் வழிபடலாம். இதனால் வீட்டிலேயே அன்னாபிஷேகம் செய்து அதை தரித்திர பலனும் சிவபெருமானின் அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அன்னாபிஷேகம் செய்துவிட்டு தெரிந்த சிவ மந்திரங்களையோ அல்லது 108 முறை சொல்லிவிட்டு பூஜை செய்து அதன் பிறகு சாதமாக சாப்பிடுவதால் அளவில்லாத பலன்களை பெற முடியும். ஆனால் அனைவராலும் ஐப்பசி பௌர்ணமியில் கோயிலுக்கு சென்று அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்ய முடியாது. இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலிருந்தே சிவபெருமானை வழிபட்டு அவரது அருளை பெற முடியும். வீட்டில் சிவலிங்கம் ஏதாவது இருந்தால் முதலில் அதை ஒரு தட்டின் மீது வைத்து சுத்தமான தண்ணீராலும் பிறகு பால், தேன், சந்தனம், பன்னீர், இளநீர், திருநீர் போன்ற ஏதாவது 2 பொருட்களால் அபிஷேகம் செய்துவிட வேண்டும். தண்ணீரால் சிவலிங்கத்தை நன்கு சுத்தம் செய்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும். அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தாலே
முக்தி கிடைக்கும் என்கிறார்கள். அதனால்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழி உண்டாயிற்று. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.